بسم الله الرحمن الرحيم. الحمد لله القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين، نحمده على ما قضى ونشكره على ما أعطى، له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن المنافقين في الدرك الأسفل من النار ولن تجد لهم نصيرا. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من شر الناس يوم القيامة عند الله ذو الوجهين الذي يأتي هؤلاء بوجه وهؤلاء بوجه. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்திடத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான், மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் ஒரு பேணுதலான, ஒரு பக்குவமான ஒரு மனிதனாக உலகத்தில் வாழ்ந்து வஃபாத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சுவர்க்கவாதியாக, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்த மனிதனாக வஃபாத்தாக வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதன் கிட்டேந்தும் எதிர்பார்க்கிறான். எனவே மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்குதேன். மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவுதான் மனிதன் சுவர்க்கத்துக்குரிய அமல்களை வாழ்க்கையில செய்து அவன் சுவர்க்கவாதியாக மாறுறதுக்குரிய பலவிதமான விடயங்களை மனிதன் முயற்சி செய்து உலகத்தில் செய்தாலும், மனிதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு எதிரிகள், ஒன்று ஷைத்தான், இன்னும் ஒன்று மனிதனுடைய நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய உள்ளம். இந்த ரெண்டு விடயங்களும் சேர்ந்து மனிதனை எப்படியாவது சுவர்க்கத்தில் இருந்து கலட்டி அவனை நரகவாதியாக மாத்திரத்துக்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை உலகத்தில் செய்து கொண்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த அடிப்படையில மனிதன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய உள்ளத்தாலையும் சரி, ஷைத்தானியத்தாலையும் சரி, மனிதன் பலவிதமான பாவங்கள் செய்யக்கூடியவனாக உலகத்துல வாழ்றான். அப்படி பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல அவன் தொடர்பு படக்கூடிய பயங்கரமான ஒரு பாவம் உலகத்தில் இருக்குது.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குஃப்ரியத்துக்கு கூட குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லுது, ஒரு மனிதன் கலிமா இல்லாத நிலைமையில மௌத்தாகினா அவன் நரகத்துக்கு போவான் என்று சொல்லுதே தவிர நரகத்துடைய அடிக்கு போவான் என்று சொல்லல. அவன் நரகவாதி, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல பாவிக்கிறான், பல சூறால பேசுறான். ஒரு பாவத்தோட மனிதன் தொடர்பாகுவான், அந்த பாவம் மனிதனை நரகத்துக்கு மட்டுமல்ல நரகத்துடைய அடித்தட்டுக்கே கொண்டு போகக்கூடிய பயங்கரமான ஒரு பாவத்தோட தொடர்புள்ள மனிதனாக அதிகமான மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனம் என்று சொல்லக்கூடிய பாவம். இந்த முனாஃபிக்குகள் சம்பந்தமாக, நயவஞ்சகம் சம்பந்தமாக ஏராளமான குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் பேசுறான். அதுல முக்கியமான ஒரு ஆயத்தான் இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நிச்சயமாக முனாஃபிகீன்கள் நரகத்துடைய அடித்தட்டுல அடித்தளத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும். குஃப்ரியத்துடைய விஷயத்துல கூட நரகத்துடைய அடித்தளம் என்ற வார்த்தை பாவிக்கப்படல. ஆனா முனாஃபிகீன்களுக்கு, முஸ்லிம்களுடைய வேடத்துல வாழக்கூடிய அந்த முனாஃபிகீன்களுடைய விஷயத்துல அல்லாஹ் நரகத்துடைய அடித்தளத்தை ஏன் பாவிச்சான்? அவ்வளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பாவம் தான் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகம். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், பஷ்ஷிரில் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுக்கு ஒரு பஷாரத் செய்கிறது, நல்ல செய்தி. அது என்ன நல்ல செய்தி? பிஅன்ன லஹும் அஸாபன் அலீமா, அவர்களுக்கு கியாமத்துடைய நாள் நோவின தரக்கூடிய வேதனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் அவர்களை நோவிக்காம விடுறதில்லை, அவர்கள் அல்லாஹு தஆலா நெசுக்காம விடுறதில்லை. அவர்களுக்கு நிச்சயமாக வேதனை உண்டு என்ற ஒரு பஷாரத்தும் முனாஃபிக்குகளுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும் ஒரு ஆயத்துல சொல்றான், ரொம்ப கடினമായ ஆயத். அல்லாஹ் பேசுறான், இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன், அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாள் முனாஃபிகீன்களை யாரோட சேர்ப்பான் என்றா வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ, குஃப்ரியத்துக்கு நிகரான ஒரு பாவம். ஒரு காஃபிர்களோடு அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாள் முனாஃபிகீன்கள் ஒன்று சேர்ப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக பேசுறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்ப நானும் நீங்களும் தான் சிந்திக்கணும், உலகத்துல நிஃபாக்குடைய தன்மை எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் என்றா அல்லாஹ் இந்த 3 ஆயத்தை தான் நான் பேசினேன். இன்னும் எவ்வளவு ஆயத்துக்கள் குர்ஆன்ல இந்த நிஃபாக்குடைய தன்மையை மாத்திரம் எச்சரிச்சு அல்லாஹ் ஏராளமான ஆயத்துல பேசுறான். ஹஸனுல் பஸர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க மிக முக்கியமான ஒரு ஆலிம். இவங்க ஹஸனுல் பஸர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் கிட்ட இல்ம படிச்சவங்க, கண்ணால 70 சஹாபாக்களை கண்டவங்க. இவங்க சொல்றாங்க, ஹஸனுல் பஸர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க, நான் 70 சஹாபாக்கள் கிட்ட இல்ம படிச்சிருக்கிறேன், இந்த 70 சஹாபாக்களும் பயப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பாவம், அதிகமாக பாதுகாப்பு தேடின ஒரு பாவம் தான் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்னு அபி முலைகா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க 30 சஹாபாக்கள் கிட்ட இல்ம படிச்சவங்க, 30 சஹாபாக்களை கண்ணால பார்த்தவங்க. இவங்க சொல்றாங்க, அந்த 30 சஹாபாக்களுடைய விஷயத்திலே நான் அவங்களுக்கு கிட்ட உட்கார்ந்து இல்ம படிச்சிருக்கிறேன், அவங்களும் அதிகமாக பாதுகாப்பு தேடின ஒரு பாவம் என்றா அது நிஃபாக்குடைய பாவத்தில் இருந்துதான் பாதுகாப்பு தேடினார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் 37 இடங்கள் நிஃபாக்குடைய தன்மையை பத்தி, முனாஃபிகூன்களை பத்தி, முனாஃபிகீன்களை பத்தி அல்லாஹ் 37 இடங்கள்ல சூரா ஆலு இம்ரான், சூரத்து தௌபா, சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துல் அன்ஃபால், சூரத்து தஹ்ரீம், சூரத்துல் முனாஃபிகூன், சூரத்துல் ஃபத்ஹ், சூரத்துல் ஹதீத், இப்படி 37 இடங்கள்ல பல குர்ஆன்ல பல சூறாக்களின் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதனுக்கு இந்த நிஃபாக்குடைய தன்மையை எச்சரிக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஸனுல் பஸர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு முஃமினுடைய உள்ளம், கவனமா கேளு, ஒரு முஃமினுடைய உள்ளம் ஈகுதே மா காஃபஹு இல்லா முஃமின் வலா அமினஹு இல்லல் முனாஃபிக். ஒரு நாளும் ஒரு முஃமினுடைய உள்ளம் ஈகுதே அது நயவஞ்சகத்தனத்தை நினைச்சு பயப்படாம அவனுடைய உள்ளம் ஈக்காது. நான் எங்களுக்கெல்லாம் நிஃபாக் தனம் இல்ல, எங்களுக்கு முனாஃபிக் தனம் இல்ல, நான் நயவஞ்சகன் இல்ல, இப்படி ஒரு நாளும் ஒரு முஃமினுடைய உள்ளம் ஆறுதல் சொல்லாது. அவனுக்கு உள்ளத்துல எந்த நேரமும்
உள்ளத்துல ஈக்கக்கூடிய ஒரு பயம் தான், நான் முனாஃபிக் ஆகிட்டனோ தெரியா, நான் ஒரு முனாஃபிக்கா, அதிகம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். ஆனா முனாஃபிக்கு அந்த பயம் ஈக்காது. அவர் சொல்லிக் கொண்டிருப்பார், அடுத்தவனுக்கு பட்டம் சாட்டுவார், இவர் ஒரு முனாஃபிக், இவர் நிஃபாக்தனம், இவர் நயவஞ்சகன், இவன் கெட்டவன். அடுத்தவனுக்கு கை காட்டுவார், அடுத்தவனுக்கு சைக்கிள் செய்வாரு. ஆனா இவர் அவருக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரை சுத்தமா தான் பேசுவார். நாங்க நிஃபாக்தனத்துல இல்ல, நாங்க முனாஃபிக் இல்ல, நாங்க அப்படி மாறி செய்யறவன் இல்ல, இப்படி பேசுறவன் நீங்களானே விளங்கிக்கோங்க. முதலாவது இவன் கிட்ட இருந்து நான் நிஃபாக் அல்லாஹ் வெளியாக்குறது. ஏண்டா முஃமினுக்கு பயம் ஈக்கும், நான் எப்ப முனாஃபிக் ஆவிடுவனோ, நான் முனாஃபிக் ஆகிட்டனோ, இப்படி பயந்து பயந்து வாழுவாங்க. சஹாபாக்களுடைய சம்பவங்களை குர்ஆன்ல எடுத்து பாருங்க, சஹாபாக்களுடைய சம்பவங்களை ஹதீஸ்ல எடுத்து பாருங்க, வரலாறுகள்ல தேடி பாருங்க. ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாத்துல முன்னுக்கும் சொல்லுவாங்க, நாஃபக ஹம்தலா, நாஃபக ஹம்தலா. ஹம்தலா ஒரு முனாஃபிக் ஆவிட்டான், முனாஃபிக் ஆவிட்டான். இந்த ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு யார்? மௌத்தா போன சந்தர்ப்பத்துல மலக்குமார்கள் ஜனாதாவை குளிப்பாட்டின ஒரு சஹாபி. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பேணுதலான ஒரு சஹாபி. இவங்க சொல்றாங்க, நான் முனாஃபிக் ஆகிட்டேன், ஹம்தலா முனாஃபிக் ஆவிட்டான். சஹாபாக்கள் கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க ஹம்தலா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, உங்களோட பேச்ச கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல உள்ளத்துல ஈமான் கூடுது யா ரசூலல்லாஹ். கொஞ்சம் வெளியில போனதுக்கு பின்னால ஈமான்ல சில அசைவுகள் ஏற்படுது யா ரசூலல்லாஹ். உங்களோட ஈக்கிறத போல வெளியில ஈக்கலாம போது யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடிக்கடி கல்ப செக் பண்ணினாங்க, உள்ளத்துல நிஃபாக்குடைய தன்மை வந்துட்டான்னு சொல்லி. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, இவங்களுக்கு தான் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்களை பாதுகாத்த சஹாபி. எல்லா ரகசியமும் இவங்ககிட்ட தான் சொல்லுவார், எல்லா ரகசியங்களையும் பாதுகாத்தவர் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட ஈக்கக்கூடிய நேரத்துல இந்த ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு கையில போயிட்டு கொடுத்தாங்க. 12 பேருடைய பேரை கொடுத்தாங்க. இந்த 12 பேரும் முனாஃபிக் என்று சொன்னாங்க. இந்த 12 பேர் முனாஃபிக், தெளிவான முனாஃபிக், சந்தேகம் இல்ல. இவங்களோட விஷயத்துல அவதானமாயிருங்க. யார்ட கையில கொடுக்கப்பட்டுச்சு? ரகசியமா ஹம்தலா ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு கையில கொடுத்துட்டான். இந்த ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு நடுநிசி நேரம், இரவுடைய நேரம், வீட்டுல தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று கதவு தட்டுற சத்தம், கதவை திறந்து பார்க்கிறாங்க. நடுநிசியில இரவு ஜாமத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கதவை தட்டுறாங்க. கேக்குறாங்க, என்ன விஷயம் இந்த ராவில வந்து இருக்கிறீங்களே? சொன்னாங்க, ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்லுங்க ஹுதைஃபா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 12 முனாஃபிகீன்களுடைய பேருடைய பட்டியல தந்தாங்களே, அதுல ஏண்ட பேர் ஈக்கென்ற கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களே ஹுதைஃபா. இது யாரு கேட்கிறது? எனக்கு பின்னால நபி வாரல்ல, வாரத்துக்கு தகுதி என்றா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க கேட்கிறாங்க, ஏண்ட பேர் அந்த 12 முனாஃபிகீன்களுடைய லிஸ்ட்ல இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. உலகத்துல நன்மாராயம் சொல்ல சஹாபாக்கள், ஆனா உலகத்துல வாழ்ந்தது அடிக்கடி செக் பண்ணினாங்க. உள்ளத்துல நிஃபாக்குடைய தன்மை வந்துட்டா, உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் வந்துட்டா, நான் நிஃபாக்குள்ளால வைத்துட்டேனா, அடிக்கடி செக் பண்ணி கொண்டே இருந்தா. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ ஒன்று சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம தஹ்ஹிர் குலூபனா மினன் நிஃபாக். எங்களுடைய உள்ளத்தை அந்த நிஃபாக்குடைய தன்மை, நயவஞ்சகத்தனத்திலிருந்து யா அல்லாஹ் நீ என்னைய பரிசுத்தப்படுத்து, என்னைய சுத்தமாக்கு யா அல்லாஹ், என் உள்ளத்தை நிஃபாக்குடைய தன்மையிலிருந்து சுத்தமாக்கு. சில மனிதர்களுக்கு நிஃபாக் என்ன, நயவஞ்சகம் என்ன என்னன்னு தெரியாது. அதிகமான முஸ்லிம்களுக்கு, ஏன் இந்த காலத்துல முஸ்லிம்கள் எவ்வளவுதான் குர்ஆன் ஓதினாலும் குர்ஆனை கொண்டு முஸ்லிம்களுக்கு ஹிதாயத் இல்ல. அதிகமானவங்க குர்ஆனை கொண்டு திருந்துறல்ல வாழ்க்கையில முஸ்லிம்கள். ஆனா அந்நிய மக்கள், கலிமா இல்லாதவங்க குர்ஆனை படிச்சு இஸ்லாத்துக்கு வராங்க. ஆனா எங்கட முஸ்லிம்களோட நிலைமை எடுத்து பார்த்தா, ஒரு முஸ்லிம் கையில குர்ஆனை கொண்டு போயிட்டு கொடுத்து ஒரு நன் முஸ்லிம் செல்றார், குர்ஆனை கொடுத்து இந்த குர்ஆன்ல நிக்காவை பத்தி கொஞ்சம் சொல்லிக்காம், எந்த சூறால சொல்லிக்கன்னு சொல்லி கொஞ்சம் விளங்கப்படுத்துகின்ற ஒரு முஸ்லிம் கிட்ட கொடுத்தா, ஆலிம்களை பத்தி பேசல, ஆலிம் அல்லாத ஒரு முஸ்லிமுடைய கையில கொடுத்தா எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும் திருமணத்தை பத்தி அல்லாஹ் எந்த சூறால பேசுறான்னு?
தலாக்க பத்தி எந்த சூறால எல்லாம் பேசுறான்? நிறைய முஸ்லிம்களுக்கு குர்ஆனே தெரியா. அதுதான் முஸ்லிம்களுக்கு குர்ஆனை கொண்டு ஹிதாயத் கிடைக்கிறல்ல. அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, பல பாவங்களோட தொடர்பு. ஆனா குர்ஆன் ஒரு ஆயத்தை கொண்டு இமாம் புகாரிட உஸ்தாதா மாறி மௌத்தாவினான். பெரிய பாவம் செஞ்சவங்க மௌத்தாகினது இமாம் புகாரிக்கு உஸ்தாதா. எதால? ஒரு குர்ஆன் ஆயத்தால. ஆனா ஒவ்வொரு நாளும் பல குர்ஆன் ஆயத் கேட்கிறாங்க. எங்கட முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏன் மாற்றம் இல்ல? ஏனென்றா சுருக்கம். எங்கட முஸ்லிம்களுக்கு குர்ஆன் தெரியா, அவ்வளவுதான் சுருக்கம். குர்ஆன் தெரிஞ்சாதான் நிஃபாக் என்ன படிக்கலும். குர்ஆன்ல ஏராளமான இடம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, நயவஞ்சகத்தனம் என்றா என்ன தெரியுமா? நாங்க இவ்வளவு நிஃபாக் நிஃபாக் முனாஃபிக் முனாஃபிக் என்று பேசுறோம். நயவஞ்சகத்தனம் என்றா அந்நிஃபாக் ஹுவ இல்ஹாருல் இன்சான் கைர மா யுப்தின். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வேறொரு விஷயம் ஈக்கும், வேறொரு விஷயம் ஒண்ண வச்சிப்பார் உள்ளத்துல. ஆனா வெளிரங்கத்துல உள்ளத்துல ஈக்கக்கூடியதை காட்டாம வெளிரங்கத்துல வேறொன்றை வெளிப்படுத்துவார். இதுதான் நிஃபாக், நயவஞ்சகத்தனம். உதாரணம், ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவர் எங்களை விட வாழ்க்கையில முன்னேறிகிறார். இவரை பார்க்கக்கூடிய நேரத்துல உள்ளத்துல பொறாம, ஒரு வஞ்சகம் ஈக்குது, ஒரு கோபம் ஈக்குது. ஆனாலும் அவர் பேச போகல மாஷா அல்லாஹ் அப்படி என்று சொல்லி உள்ளத்துல ஈக்கிறத வெளிப்படுத்துறல்ல. உள்ளத்துல ஈக்குது வஞ்சகம், பொறாம, இவன் அழியணும் என்ற சிந்தனை. ஆனா வெளியில அதை காட்டிக்கொள்ளாம நல்ல புலமா ஈகிறாரா? இதுதான் நிஃபாக்குடைய தன்மை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்நிஃபாக்கு தாஉன் பாத்தினுன். நிஃபாக் என்றது, நயவஞ்சகத்தனம் என்றது, அது உள்ளத்துல மறைஞ்சிக்கிற ஒரு நோய். லேசில கண்டுபிடிக்கலாம். அது அவங்களுக்கு தான் தெரியும். இன்னொருத்தர ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். உள்ளத்துல மறைஞ்சிக்கிற ஒரு நோய். அதுதான் உலமாக்கள் நிஃபாக்க ரெண்டா பிரிக்கிறார். நிஃபாக்குடைய தன்மை ரெண்டா பிரியும். நயவஞ்சகத்தனம் என்றது ஒன்று அந்நிஃபாக்குல் இஅ்திகாதி. இப்படி என்றா இது ரொம்ப பயங்கரமான முனாஃபிக் தனத்துல, நிஃபாக்குல அக்பர் என்ற பெயரை பெற்ற பெரிய நிஃபாக் இதுதான். நிஃபாக்குல் இஅ்திகாதி என்று சொல்லி சொன்னா இவருடைய உள்ளத்துல குஃப்ரியத் ஈகும். உள்ளத்துல குஃப்ரியத், அல்லாஹ்வுக்கு மாற்றமான சிந்தனைகள் எல்லாம் ஈகும் இவருடைய உள்ளத்துல. ஆனா வெளியில ஈமான்தாரிய போல நடிபார். உதாரணம், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தொழுதது முன்சஃப்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நல்ல முறையில ஈந்ததா காட்டிக் கொண்டாங்க. ஆனா உள்ள முழுக்க வஞ்சகம், உள்ள முழுக்க குரோதம். ஆனா தொழுதெல்லாம் முன்சஃப்ல தான். உள்ளத்துல குஃப்ரிய தீந்துச்சு, ஆனா வெளிரங்கத்துல காட்டிக் கொள்றாரு. இஸ்லாத்துக்கு ஆதரவு போல காட்டுவாங்க. இடையிலே அடையாளப்படுத்த வேண்டிய தேவையில்லை. நிறைய பேர் உலகத்தில் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது இன்னும் ஒரு நிஃபாக் கொண்டிருக்குது, அந்நிஃபாக்கு அமலி. இது எப்படியான நிஃபாக் என்றா, இது நிஃபாக்கு அஸ்கருக்குள்ள வரும், சின்ன நிஃபாக் என்று சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட இந்த நிஃபாக்குடைய வாசலுக்கும் போவேலாம். அப்படி பயங்கரமான ஒரு நயவஞ்சகத்தனம் உள்ளத்துல ஈமான் நீக்கும். ஆனா வெளிரங்கத்துல அவங்களுடைய செயல்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வால தடுத்த செயல்களை செஞ்சு கொண்டிருப்பான். கண்ணியமிக்க அல்லாஹ் உதாரணம், போய் செல்லுவாரு, வாக்களிச்சா மாறு செய்யறது, நாங்க எல்லாம் படிச்சுக்கிறோமே, ஹதீசுகள்ல வருவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிஃபாக்குடைய தன்மைகளை பத்தி சிஃபாத்துல் முனாஃபிகீன் என்ற கிதாபுல இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டு வராங்க. முனாஃபிக்குடைய தன்மை 100 தன்மை, 100 தன்மைகள் எழுதுறாங்க சிஃபாத்துல் முனாஃபிகீன் கீழ. அல்லாஹ் அந்த 100 தன்மைகளோட எல்லாத்தையும் பாதுகாப்பானா. 100 தன்மைகள் எழுதுறாங்க. 100 இந்த இடத்துல பேசலாம். ஹதீஸ்ல நாங்க படிச்சுக்கிறது 3 அல்லது 4. ஹதீஸ்ல வருவது, ஒரு ஹதீஸ்ல முனாஃபிக்குடைய தன்மைகள் ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ் என்று வருவது. ஒன்று இதா ஹத்தஸ கதிப, பேசினா பொய்ய தான் பேசுவார், வாய திறந்தா பொய்ய தான் சொல்லுவான். அப்படி இப்படி அது இது உலகத்தில் இல்லாத விஷயங்கள், அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத இட்டுக்கெட்டுகள், பொய் தான். அந்த வாழ்க்கையில பொய் மாத்திரம்தான். குர்ஆன்ல தொழாதவர்களுக்கும் அல்லாஹ் நேரடியா பதுவா செஞ்சதில்லை. நேரடியா பதுவா
தொழாதவனுக்கும் நேரடியான பதுவா இல்ல. ஆனா பொய் சென்றவனுக்கு வயலு யௌமைதில் முகதிபி, பொய்க்காரனுக்கு எல்லாம் நாசம் என்று குர்ஆன் சொல்லு. இப்படி 1-2 பேருக்கு தான் அல்லாஹ் வயல் என்ற வார்த்தையை பாவிச்சு பதுவா செய்யறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇதா வஅத அக்லஃப, அவங்க வாக்களிச்சா அதுக்கு மாற்றம் செய்வாங்க. இன்றைக்கு தாரன், நாளைக்கு தாரன், நாளண்டைக்கு தாரன் வாக்கு கொடுப்பார். ஆனா வாக்களிச்சதுக்கு முழுமையான முறையில மாற்றம், இது முனாஃபிக்குடைய தன்மை. இது 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇத துமின கான, அவனை நம்பினா மோசடி. நாங்க சொல்றேன், இவனை நம்பினா நடு ரோட்ல தான் நாங்க. இதெல்லாம் முனாஃபிக்குடைய தன்மைகள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல இன்னும் ஒரு வார்த்தை வருவது, வைதா ஹாசம ஃபஜர, 2 பேருக்கு மத்தியில் ஒரு டிபேட் வந்துட்டேன்டா, ஒரு பிரச்சனை, 2 பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை போகுது, ஏசிக்கொள்றாங்க, பேசிக்கொள்றாங்க. அந்த நேரத்துல தூசண வார்த்தை பேசக்கூடியவர் அவர் முனாஃபிக் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தூசண வார்த்தை பேசி ஓஃபாக்குறேன், அவருடைய தாயை இழுத்து தந்தை இழுத்து அந்த கட்ஸ காட்டுறதுக்கு அப்படி பேசுறேன், இவன் முனாஃபிக். இது முனாஃபிக் அடையாளம். இது 2 பேர் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு டிபேட், ஒரு வாக்குவாதம் போகுது, அடுத்தவர் ஆஃப் பண்ணி இவர் தேவையில்லாத தூசண வார்த்தை பேசுறார். இது நிஃபாக்குடைய தன்மை. அல்லாஹ் பாதுகாக்கும். சமூகத்துல நிறைய பாக்கியம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட இந்த 100 அடையாளத்துல ஒவ்வொரு ஆலிம்கள் சொல்றாங்க ஒரு அடையாளம். அவங்ககிட்ட போய் கேட்கப்பட்டுச்சு, நிஃபாக்குடைய தன்மைகள்ல நிஃபாக்குடைய தன்மையில் ஒன்றை சொல்லுங்க என்று சொன்னான். நயவஞ்சகர்களுடைய அடையாளத்தில் ஒன்று சொல்லுங்களே. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லதி யஸிஃபுல் இஸ்லாம வலா யஅமலு பிஹி. சுருக்கமா சரிதான் சொன்னாங்க, அவர் அழகான முறையில இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில சொல்லுவார். ஆனா எந்த இஸ்லாத்தை அவர் சொல்றாரோ அதை கொண்டு வாழ்க்கையில அமல் மட்டும் செய்ய மாட்டார். சமூகத்துல பார்க்கலும் வியாபாரம் செய்வான், வியாபாரம் செய்யப்போல் தான் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்துதான் வியாபாரம் செய்யறேன்னு சொல்லுவார் தான். கடன் எடுத்து அப்படி கொடுக்கணும், கடனை பத்தி எல்லாம் அவர் பேசுவார் தான். ஆனா வாழ்க்கையில பார்த்தா வாழ்க்கையில ஜீரோ, ஒன்றுமே இல்லை. அழகான முறையில இஸ்லாத்தை சொல்லுவார், இஸ்லாத்தை பேசுவார், இஸ்லாத்துடைய சட்ட திட்டம் எல்லாம் சொல்லுவார். ஆனா அதை கொண்டு வாழ்க்கையில அமல் செய்ய மாட்டார். ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு சொல்றாங்க, இது முனாஃபிக்குடைய தன்மைகள்ல ஒரு தன்மை. அபு உமர் அல் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, 2வது இன்னும் ஒரு அடையாளம் சொல்றாங்க, கஸீருல் கலாம் கலீலுல் அமல். அதிகமா பேசிக்கொண்டே இருப்பாரு, அது இது அப்படி இப்படி பேசிக்கொண்டே இருப்பாரு, நல்ல விஷயங்களை நிறைய பேசுவாரு. ஆனா அமல்களுடைய விஷயத்தை எடுத்து பார்த்தா வாழ்க்கையில அமலியாத்துடைய விஷயத்துல பலகீனமாயிப்பார். பேசக்கூடிய எந்த ஒன்றையும் வாழ்க்கையில ஈக்காது, ஆனா பேச்சு மட்டும் கூட ஈக்கும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா முழு சமுதாயத்தையும் இப்படியான அடையாளங்கிருந்து பாதுகாப்பானா. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அன்-நஃபஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, முனாஃபிக்குடைய இன்னும் ஒரு அடையாளம் தான் அல் முஃமின். முஃமின் என்றா யார் என்றா, மனிதர்களால ஒரு தவறு நடந்தா அந்த தவறுக்கு தங்கடங்கள் சொல்லுவாங்க, நல்லெண்ணம் வைப்பாங்க. ஆனா முனாஃபிக்கிறானே யத்லுபுல் அஸராத், நயவஞ்சகன் எப்படி நினைப்பான் என்றா தேவையில்லாத மாதிரி தான் நினைப்பான், கெட்ட எண்ணம் வைப்பான். உதாரணம், நாங்க பள்ளிக்குள்ள வாரோம், ஒத்தரிக்கிறார், அவருக்கு நாங்க சலாம் சொன்னோம், சில நேரத்துக்கு அவருக்கு பதில் சொல்லல, புக் கொண்டிருக்கிறார், சிரிக்கிறாரும் இல்ல. எங்கட உள்ளத்துல வரும் எப்படி, ஜெம்பூர் பிடிச்சவன் சலாத்த சொன்ன ஒரு பதில் சொல்றானா, அந்த மூஞ்ச கொஞ்சம் பாரு, வாய தொடர்ந்து சலாம். சில நேரத்துக்கு அவருக்கு கேட்டிக்காது, சில நேரம் அவரு செவுடாயிக்கலாம், மெஷின் கொண்டு வந்து ஈக்க மாட்டாரு, சில நேரத்துக்கு அவருக்கு விளங்கிக்காது, அவரோட டைப்பே அப்படி கேளும். எங்கெல்லாம் கண்டு மோச செய்யறல்ல, சிலவோட டைப்பே அப்படி ஈக்கும். இதுக்கு முனாஃபிக்குடைய உள்ளம் எப்படி சொல்லும் என்றா, ஒரு மனுஷனை கண்ட ஒரு சின்ன விஷயத்துக்கும் கெட்ட எண்ணம் தான். கல்யாணத்துக்கு போயிட்டு ஊடு தேடி போயிட்டு சொல்லிட்டு வாரோம், ஊடு தேடி மதிச்சு சொல்லிட்டு வாரோம், உண்மையில ஒரு சங்கடமான ஒரு நிலைமை, அவரு கல்யாணத்துக்கு வரல, எங்கட விசேஷத்துக்கு வரல, வரணும் என்று நாங்க எதிர்பார்த்தோம், ஆனா அந்த மனுஷன் வரல. இப்ப ஒரு முஃமினா இந்த நல்லெண்ணெய் வைப்பாரு, ஏதோ ஒரு சங்கடம் தான் மனுஷனுக்கு, இல்லாட்டி அவர் வராமிக்கிற ஆள் இல்ல, என்ன நிச்சயமாக சொன்னோம் தானே, வந்து பாரு
இன்னும் சரி வரையில்லாத ஒரு சிச்சுவேஷன் ஆகிக்கும், நல்ல எண்ணம் வைப்பார். ஆனா முனாஃபிக்கா இல்ல 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 இல்ல, அவன் ஒரு ஜாய ஆள், எல்லாத்தையும் கல்புல வச்சு கொண்டுதான் வராமக்கிறான். நாங்க கல்யாணம் போட்டு செய்யறது அவனுக்கு பொறாம, எங்கட கல்யாணத்தை அவனுக்கு கண்ணால பார்க்கலாம், நாங்க முன்னேறத பார்க்கலாம் அவனுக்கு. இப்படி கெட்டெண்ணம் வைக்கிறவன் நீக்கிறானே இப்ராஹிம் அன்-நஃபை ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இது முனாஃபிக்குடைய சிஃபத். கல்புல கெட்ட எண்ணங்கள் உருவாகிறது. ஏனென்றா கல்புல ஒண்டிக்கும், வெளியில் ஒன்றை வெளிப்படுத்துறோமே, இது முனாஃபிக். இமாம் சஞ்சி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, முனாஃபிக்குடைய இன்னும் ஒரு அடையாளம் தான், அவன் வாழ்க்கையில தனிமேல ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எல்லாத்துல முன்னுக்கும் ஈக்க போகல, சாலிஹான மனிதர்களை போல ஈப்பார். அவரை போல ஒரு நல்ல மனுஷன் இல்ல. எல்லாத்தோட நல்லா பேசுவாரு, கண்ணியமா நடப்பாரு, எல்லாத்தோடும் நல்லவரை போல ஈந்துட்டு எப்ப தனிமையொன்று கிடைக்குதோ இந்த நேரத்துல அவனை போல பாவம் செய்யற மனிதன் இல்லாத அளவுக்கு மாறுவார். நிறைய பேரை பாக்கியலும் எல்லாம் நல்ல புள்ளமாய் சில சந்தர்ப்பத்துல மஸ்ஜிதுக்கு வாரே ஜுப்பா உடுத்துக்கொண்டு தான் வாரு. அவர் ஒரு ஆலிமும் அல்ல ஹாஃபிஸும் அல்ல, ஜுப்பாவை சுண்ணத்துக்காக வேண்டி உடுத்துட்டு வருவார் நன்மையை நாடி. ஆனா ஒரு லீவ் பீரியட் ஒன்று வந்துட்டு இப்ப எல்லாம் ஒரு ட்ரிப் ஒன்று போன நுவரலியாக்கு, அந்த நுவரலியால ஜம்பரோட சுத்தி கொண்டிருப்பார். இங்க எல்லாத்துல முழுங்க நல்ல புள்ள சாலிஹான மனுஷன், அங்க போனா ஒரு களிமை இல்லாத மனிதனை விட மோசமாயிப்பார். வாழ்க்கையில் இங்க நல்லவன், அங்க அவருடைய பாவம் எல்லாம் கமையுள்ளுக்கு செய்யறல்ல, தெய்வலுக்கு செய்யறல்ல. என்ன தெய்வலுக்கு அவர் நல்ல மனுஷர், அவர் தாண்டணும், கொஞ்சம் அவுட் ஆஃப் கலப்புக்கு போகணும், இல்லாட்டி கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரிக்கு போகணும். இந்த பேங்காக், தாய்லாந்து இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போவாரு. எங்க பாவம் கூடைக்கோ செய்ய லேசோ செஞ்சுட்டு நல்ல புலமாய் வருவாரு. கேட்டா சொல்லுவாரு, பிசினஸ் ட்ரிப் கொண்டு போயிட்டு வந்தனாஜி, பிசினஸ் ட்ரிப்புக்கு தான் போனாரு, வேற எந்த பாவத்துக்கும் அவரும் போகல. ஆட்கள் முன்னுக்கு நல்ல மனுஷனமாய் கடல் தாண்டி, ஊர் தாண்டி, நாடு தாண்டி பாவம் செஞ்சிட்டு நடிக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் சஞ்சி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இதுவும் நிஃபாக்குடைய அடையாளத்தில் உண்டு. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நிஃபாக்குடைய முக்கியமான ஒரு அடையாளம் தான் அல் முனாஃபிக் யஹ்சுத், அவன் உள்ளத்துல பொறாமத்தன்மை. ஒரு மனுஷன் முன்னேறினா அவனுக்கு பாக்கியல வலா யகுபுத், அவன் சந்தோஷப்பட மாட்டான், பொறாமப்பட்டு கொண்டே இருப்பான். எங்கட சமூகத்தில் எங்களோட வளர்ந்த ஒருத்தர் முன்னுக்காமினா பொறாம, எங்களோட வளர்ந்த ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு போனா பொறாம, ஒரு வியாபாரம் செய்யலா பொறாம, திடீரென்னு அவன் கொஞ்சம் ஆளாவினா பொறாம, இவனுக்கு எங்கால சல்லி வந்துச்சோ தெரியா, என்ன சரி உன கைமாத்திரான ஈக்கும், என்ன சரி ஹராமான தொழில் செய்யறான் ஈக்கும். அவன் ஒரு சீட்டு போய் தீக்கலும், பெரிய சீட்டு, நல்லெண்ணம் வைக்கிறது இல்ல, பொறாம. வாழ்க்கையில முன்னு காவினா ஒரு நல்ல மொபைல் பாவிக்கலாம், ஒரு நல்ல வாகனத்துல போகலாம், நல்ல முறையில் நடக்கலாம், சமூகத்தோட பழகலாம், பொறாம. என்ன செய்ய இயலுமோ கல்புல இப்படியான தன்மை வருவதா விளங்கி கோண நிஃபாக்குடைய தன்மைக்குள்ளால ஈகிறோம். நிஃபாக்குடைய தன்மைக்குள்ள ஈகிறோம். சந்தோஷப்பட மாட்டாரு, அவரும் நிம்மதியை ஈக்க மாட்டாரு, மவுத்து முட்டும் அவருடைய உள்ளத்துல சந்தோஷம் ஈக்காதேன். அடுத்தவனை பார்த்து பொறாம பட்டு 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 மவுத்து வரைக்கும் உள்ளத்துல சந்தோஷம் ஈக்குமா? அவருக்கு கொடுத்த நியமத்தை கொண்டு சந்தோஷப்பட டைம் இல்ல. ஏன்? அடுத்தவன் நியமத்தை பார்த்து பொறாம வந்து வந்து இவருடைய நியமத்தை எடுத்து நடக்க அதுக்கு நன்றி செலுத்த இவருக்கு டைம் இல்ல. அதுக்குதான் உலமாக்கள் சொல்றாங்க, இது நிஃபாக். இது எங்களுக்கு தெரியாம சில சந்தர்ப்பத்தில் இப்படியான பாவத்துக்குள்ள போய்த்திருவோம். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 100 தன்மைகள், 100 தன்மை. இப்ப நான் பேசினது 5 தன்மை, அதுவும் ஹதீஸ்ல ஒரு 4 தன்மை, 9 தன்மைகள் இந்த இடத்துல முன்வைக்கப்பட்டு 100 தன்மைகள் எழுதப்பட்டிருக்குது. நிஃபாக்குடைய தன்மைக்குள்ளால, பாவத்துக்குள்ளால அவங்கள கொண்டு போகக்கூடிய சில சிபாத்துகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி முனாஃபிகீன்களுடைய ஏராளமான தன்மைகளை அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு எச்சரிக்கையாக இந்த சமூகத்துக்கு சொல்லிக்கிறார். சில சந்தர்ப்பத்தில் ஏன் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே வளமைக்கு மாற்றமாக அதிகமா இந்த நிஃபாக்குடைய விஷயத்துல எச்சரிச்சு சொல்லிக்கிறாங்கண்டா, சில சந்தர்ப்பத்துல உள்ளத்துல எங்கட உள்ளத்துல நிஃபாக்குடைய தன்மையும் தான் எங்கட வாழ்க்கையுடைய கபூலியத்துக்கு அது தடையாவிடும். வாழ்க்கையோட கபூலியத்தீகுது. இப்ப நாங்க அமல் செய்யறது அல்லாஹ் கபூல் செய்யணும் என்று நாங்க இந்த ஜும்மாவை தொழுந்துட்டு போய் பெருமை பேசலாம். ஏன்?
நாங்க 2 ரக்காத்தை தொழுததுக்கு பின்னால முழு உலகத்துல எந்த முஸ்லிமாவது தொழுகைக்கு பின்னால சலாம் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன வரலாறு இல்ல. கியாமத்துடைய நாள் வரைக்கும் யாரும் சொல்லே மேலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிராக்டிகல்ல படிச்சு தந்தீகி சலாம் கொடுத்தா நீங்க சொல்லணும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யால நீ என்னைய மன்னிச்சு கொண்டு தான் செல்லணும். ஏனென்றா அந்த மன்னிப்பீகிற இஸ்திக்ஃபார் எங்கட கபூலியத்துக்கு காரணமாவிரும். அப்ப நாங்க தொழுகையில 2 ரக்காத்தை விடுங்க, ஒரு சுஜூத் அல்லாஹ் கிட்ட கபூலா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். அப்ப எங்கட வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய தொழுகை மட்டுமல்ல, செய்யக்கூடிய எல்லா அமலுடைய விஷயத்துல ஒரு கபூலியத் வாழ்க்கையில தேவையா, அந்த கபூலியத்தை தடுக்கிறதுக்கு இந்த நிஃபாக் காரணமாவே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு கடைசியாக இதோட முடிச்சு கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு வார பீரியட் வாரத்துக்கு முன்னால அந்த மதீனால அவுஸ் ஹஸ்ரஜ் செல்லக்கூடிய 2 கோத்திரங்கள், இவங்க 2 பேருக்கு மத்தியில ஒரே சண்டை தான், சண்டை பிடிச்சு கொண்டே தான் இருப்பாங்க. இப்ப இவங்களுக்குள்ளே ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கொண்டாங்க, எங்களுக்குள்ள ஒரு தலைவரை நாங்க நியமிப்போம். அப்ப தலைவர் தலைமைத்துவம் ஒன்று இருந்தேன்டா அதுக்கு கீழே நாங்க எங்கேயும் சண்டைகள் குறையும் என்றதால தலைவர் ஒன்றை நியமிக்கிறதுக்காக வேண்டி முடிவு செஞ்சாங்க, இவரை நாங்க தலைவரை நியமிப்போம் என்றாங்க. யாரு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், இவர் தான் தலைவர். அப்படி நியமிக்கிறதுக்கு முன் வாராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு என்டர் ஆகிட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களா, இவங்க அந்த தலைமைத்துவத்துடைய அந்த பதவியுடைய அந்த பிரமாணமே அதை அப்படியே தள்ளி போயிடுச்சு. இப்ப இவங்க தலைவர் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நான் என்ன செஞ்சான், இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் கலிமாவை சொன்னான், இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டான். வந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்கிறேன். அவங்களோட அவங்களுக்கே துரோகம், முன்சப்ல இருந்து தொழுகிறது, இஸ்லாத்துல ஈக்கக்கூடிய எல்லா ஓட்டைகளையும் எதிரிகளுக்கு சொல்றது. இவனால் என்னென்ன அநியாயம் என்றா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில முக்கியமான ஒரு சம்பவம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு இட்டு கெட்டின சம்பவம். அதுல மிக முக்கியமான காரணியாகவும் இவன் தான். உஹதுடைய யுத்த காலத்துல 300 முஸ்லிம்களை தேவையில்லாத பிரச்சனையோட போட்டு திருப்பி கொண்டு போனான் யுத்த காலத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல குழப்பங்கள் இவனால, சரியான குழப்பம். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இவன் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொன்னான், யா ரசூலுல்லாஹ், நான் வஃபாத் ஆகினேன்டா ஏண்ட ஜனாதாவை நீங்க தான் தொழுவிக்கும் சொல்லிட்டு வஃபாத் ஆயிட்டான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் ஜனாதாவை தொழுவிக்க முன்வாரா. இந்த நேரத்துல தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பின்னுக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஜுப்பாவை பிடிச்சான். பிடிச்சீங்கன்னா யார் சொல்ல என்ன செய்ய போறீங்க சொன்னா, ஜனாதாவை தொழுவிக்க போறேன் சொன்னா, யார் சொல்ல இவன் விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தோட இறக்கிக்கிறான் தெரியும். இஸ்தக்ஃபிர் லஹும் மௌலா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலா யக்ஃபிர் அல்லாஹு லஹும். இவன மாதிரி மனுஷர் 70 தடவை பாவ மன்னிப்பு தேடினாலும் இவன் பாவத்தை மன்னிக்க வேணும் என்று குர்ஆன் சொல்லுது. நீங்க எப்படி தொழுவிக்க போறீங்க யார சொல்லலாம் சொன்னாங்க, 70 தடவை தானே சொல்லுது, நான் 70க்கு கூட இவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட ரெடி, நான் தொழுவிக்க போறேன். இப்ப தொழுவிக்கக்கூடிய நேரத்துல தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வேகமா வந்து குர்ஆன் ஆயத்தை இறக்கி, நாங்க வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத் அபதா, இவரை போற மனிதர்கள் யார் மௌத்தாவினாலும் இவங்களுக்கு தொழுவிக்க வாணும் என்று சொல்லி அவங்க தொழுவிக்கல. அது வேற சம்பவம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சமூகத்துல இருந்தவர், கண்ணால கண்டவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேச்ச கேட்டவர், முன் சஃப்ல தொழுதவர். ஆனா கடைசி முடிவு என்ன, கபூலியத் இல்லாம வஃபாத் ஆகினாரு. உலமாக்கள் எழுதுறாங்க, உள்ளத்துல இந்த நிஃபாக், கபூலியத் இல்ல. ஆனா அபூ சுஃபியானுடைய விஷயத்தை பாருங்க, அல்லாஹ் கபூலியத்தை யாருக்கு கொடுத்தானு. அபூ சுஃபியான் யாரு? இஸ்லாத்துல பரம விரோதி, பயங்கரமான விரோதியாக இருந்தவர். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடிப்பன், கொல்லுவன், அவர் அது செய்வன் இது செய்வன் இப்படி பேசினார். பத்ர் யுத்தத்துடைய ஆரம்பம் இவர் தான். உஹதுல முன்னுக்கு நின்றாரு, அஹ்ஸாப்ல தலைவரா வந்தாரு. ஃபத்ஹே மக்கா வரைக்கும் இஸ்லாத்துல குஃப்ரியத்துல வாழ்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல இப்படி ஒருத்தர் இல்ல. ஏன் ஃபத்ஹே மக்கா வரைக்கும் குஃப்ரியத், காஃபிரா இருந்தார். அதுக்கு பின்னால அல்லாஹ் இவருக்கு இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். எப்ப இஸ்லாத்துக்குள்ள வந்தாரோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
கண்ணியமான முறையில வாழ்ந்தார். மௌத்தா போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி சஹாபியுடைய பட்டத்தோட மௌத்தாவினார். சில உலமாக்கள் எழுதுறாங்க, இஸ்லாத்துக்குள்ள எப்ப வந்தாரோ கல்புல ஈக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டார். கல்புல எந்த பாவமும் இல்லை. ஆனா அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் வந்தார், கல்புல நிஃபாக் இருந்துச்சு. இவருடைய உள்ளத்துல ஒன்றும் இல்லை, வெளிரங்கத்துல தான் செஞ்சார். குஃப்ரியத்துல ஈக்கக்கூடிய நேரம் நேரடியாக மோதினார். ஆனா இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பின்னால் எல்லாத்தையும் விட்டுட்டார். அல்லாஹ் கபூலியத்தை வைக்கிறது அங்கதான். அதனால வாழ்க்கையில நாங்க முஸ்லிம் மாற தட்டுறல. நாங்க முஸ்லீம், அப்பா முஸ்லீம், அப்பா முஸ்லீம், அது இல்ல. உள்ளத்துல சில நேரத்துல எங்கட களிமையே இது எங்களை விட்டு அப்படியே கலண்டு போகையிலும் நிஃபாக்குடைய தன்மையா. அதனால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மௌத்துக்கு முன்னால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகள்லையும் ஹாசிபு, உங்களை நீங்க கேள்வி கேளு. நான் யார்? நான் எப்படி வாழ்றேன்? நான் ஒரு முனாஃபிகா? எனக்கு நிஃபாக் தன்மை வந்துட்டா அல்லாஹ் எப்ப என்னைய கலட்டுவான் இஸ்லாத்துல இருந்து? இப்படி பயத்தோட வாழ்றதுதான் முஃமினுடைய அடையாளம் என்றதுல சந்தேகம் இல்லை. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் மோஷக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.